வணக்கங்க. ஹேர் கட் பண்ண போகலாமா? வாங்க போகலாம். கிர்கிஸ்தானில் ஹேர் கட் எந்த மாதிரி பண்ணுவாங்க, ஹேர் கட் பண்ண எவ்வளவு, அதுதான் இந்த vlogல பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்குது பாருங்களேன். இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஆர்மி கேம்ப். இதுக்குள்ளே வந்து ஒரு வீரங்கி இருக்குங்கிறாங்க. ஆனால் இருக்கான்னு தெரில, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். இங்கே தான் நிற்கும். வாமச்சான் நம்பர் 7. இதில் ஏறி நம்ம ஹேர் கட் பண்ணுற ஷாப்போட வாசல்லையே இறங்க போகிறோம். பண்ணவே மனசில், ஏன்னா எனக்கு எங்கே ஹேர் அதிகமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் ஏன் இன்றைக்கி நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோன்னா, எங்கள் அம்மா ஹேர் கட் பண்ணால் தான் நீ என் பையன்ட்டாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி ஹேர் கட் பண்ண போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பக்கமாகவே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸ்னோ ஒரு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்னோ பெஞ்சுது. 1 டே ஃபுல்லாக பெஞ்சு இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் கரைஞ்சிருச்சு, மோஸ்ட்லி கரைஞ்சிருச்சு. நாளைக்கு மறுபடியும் ஸ்னோ இருக்குது. இந்த ஸ்னோ பெய்யும் போது கூட வந்து குளிராதுங்க. அந்த ஸ்னோ கரையும் பாருங்களேன், வெயில் அடித்து, அப்போ தான் குளிர் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த கடையில் தான் நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே தான் ஹேர் கட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே தான் ஆல்ரெடி என் ஹேருக்கு வந்து கர்லி பண்ணிச்சு. இன்றைக்கி இந்த கடையெல்லாம் ஹேர் கட்டும் பண்ண போகிறோம். Assalamualaikum. இந்த ஊரில் ஹேர் கட் வந்து ஃபோட்டோ காட்டினா தான் விட்டு விடுவாங்க. வாயில் சொன்னால் புரியாதவங்க ஃபோட்டோ காட்டணும்னா அதில் இருக்க மாதிரி அப்படியே விட்டு விட்டுருவாங்க. நம்ம வந்து ஃபேட் ஹேர் கட் தான் பண்ண போகிறோம். பசங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னம்மா இப்போ ஹேர் கட் பண்ண போகும்போது அப்பாங்க வருவாங்க கூட, ஹேர் கட் பண்ணுவாங்க கூட அப்பாங்க வருவாங்களா, போயிட்டு அங்கே வந்து ஹேர் கட் பண்ணுறாங்கன்னு இருந்துக்கிட்ட உட்காந்து எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நம்ம வீட்டில் அப்பாங்கெல்லாம் இருந்துக்கிட்டு முன்னாடியெல்லாம் நல்லா பறிச்சு விட்ருங்க, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே ஹேர் கட்டுரு, இப்போ வந்து சைடில் எப்படி இருக்குது கம்மியாக இருக்கிற மாதிரியே வந்து முன்னாடி அதே மாதிரியே இருக்கும். ஸ்கூல் டேஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் ஹேர் கட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம மட்டும் தனியாக போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். அன்றைக்கி நம்ம தனியாக போயிருப்போம். தனியாக போயிட்டு அந்த ஹேர் கட் பண்ணுற அங்கிள் இருந்துட்டு எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுன்னு கேட்பாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி சைடில் மட்டும் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனால் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த அங்கிள் ஃபஸ்ட்டு சைடில் வெட்டுற மாரி நம்ம சொல்கிறத வெட்டுற மாரியே இருக்கும், நம்ம சொல்கிற மாதிரியே வெட்டுவார். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து முன்னாடியே எடுத்து விட்ருவார். செம்மையாகிறப்பா இது ஏய் சூப்பராகிறப்பா சூப்பராகிறப்பா ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்ன பண்ண சரிப்பா விஜய் மாதிரியே வெட்டவா? எல்லாரோட சின்ன வயசுலேயும் இது நடந்திருக்கும். யாரோட சின்ன வயசுலலாம் நடந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் கட்டுக்கு வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வாங்கினாங்க. நம்ம இந்தியன் மணிலே அதே 300 ரூபா தான். 300 ரூபா ஆச்சு. இதே வந்து பியர்டெல்லாம் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா 50 வாங்குவாங்க. நம்ம ஹேர் கட் மட்டும்தாங்கிறதுனால 300 ரூபா. ஹேர் கட் பண்ணிட்டோம், ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிட வந்து போகலாம். இந்த ஊரில் வந்து கேஎஃப்சி மாதிரியே வந்து நம்ம ஊர் கேஎஃப்சி மாதிரியே ஒரு கடை இருக்குது, மேக் பர்கர்னு. வாங்க அந்த கடைக்கு சாப்பிட போகலாம். நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிங் டிங். பாய்.